வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் வந்து மே 20ஆம் தேதி புதன்கிழமை என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த அனாலிசிஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு 4 டேட்டாஸ் இருக்குது. ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு இன்ட்ராடே ட்ரேடராகவோ இல்லைன்னா மார்க்கெட்டில் நீங்கள் வந்து இருக்கீங்க அப்படின்னா லாங் டேர்ம் இன்ட்ராடே ஸ்விங் ட்ரேடர் யாராக இருந்தாலும் இந்த ஒரு 4 டேட்டாவை கண்டிப்பாக ஒரு ஞாபகம் வச்சுக்கணும். இல்லைனா இந்த ஒரு 4 டேட்டாவை ரெஃபர் பண்ணணும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்தியா விக்ஸ் டேட்டா 1, இரண்டாவது பார்த்தீங்கன்னா நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி டேட்டா 2, மூணாவது நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவும் எஃப்ஐஐஸ் அண்ட் டிஐஐஸோட பொசிஷனும். ஸோ இந்த ஒரு 4 டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான டேட்டா. அண்ட் இது வந்து மார்க்கெட்டில் நமக்கு ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸில் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்கள் வந்து கரெக்டாக 9:15 9:30 நீங்கள் போய் உட்காந்து மார்க்கெட்டில் நம்ம வந்து பொசிஷன்ஸ் எடுக்க முடியாது பிளைண்டாக. ஏன்னா மார்க்கெட் நேற்று முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ காலையில் வரைக்கும் என்ன நிலைமையில் இருக்குது அண்ட் யூஎஸ் மார்க்கெட் எப்படி பெர்ஃபார்ம் ஆகிருக்கு, குளோபல் மார்க்கெட்ஸில் எஃப்ஐஐஸோட இன்ட்ரெஸ்ட் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் தெரியணும். ஓகே, அப்போ இந்த 4 டேட்டா இன்னையோட ப்ரீ மார்க்கெட்டுக்கு நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஃபஸ்ட்டு வந்து எஃப்ஐஐ டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வந்து ஒரு புல்லிஷ் மார்க்கெட்டாக இருந்துச்சு. அப்படிங்கிறதுக்கு புல்லிஷ் எக்ஸ்பெக்டேஷன் வந்து எஃப்ஐஐஸ் வச்சுருந்தாங்க அப்படிங்கிற ஒரு கணக்கு இருந்துச்சு. ஆனால் இன்னையோட மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா பியரிஷ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து எஃப்ஐஐஸ் கிட்ட இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அண்ட் ரெண்டாவது விஷயமா நமக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 வச்சு அனலைஸ் பண்ண முடியாது. ஆனால் நம்ம வந்து சென்செக்ஸ் அண்ட் பேங்க் நிஃப்டி வச்சு பார்த்தோம் அப்படின்னா சென்செக்ஸோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவில் ஹெட்ஜ்டு பொசிஷன், அதாவது அட் த மணிலிருந்து ஃபார் அவுட் லெஃப்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா புட் சைடு வந்து நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான செல்லிங் ப்ரெஷர் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அண்ட் இந்த பொசிஷன் ஏன் ஹெட்ஜ்டு பொசிஷன் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அட் த மணிலேருந்து ரொம்ப தள்ளி வந்து புட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சீப்பாக, அதாவது ப்ரைஸ் வந்து கம்மியாக இருக்கிற ஆப்ஷனில் நமக்கு வால்யூம் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த பொசிஷன் இருக்குது. ஸோ எஃப்ஐஐஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேரிஷ் மூமெண்ட்டில் இருக்காங்க. அண்ட் நம்மளோட ஹெட்ஜ்டு பொசிஷனாக வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவில் சென்செக்ஸோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா காமிக்குது. ஏன் வந்து நம்ம நிஃப்டி 50யோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்க்கல அப்படின்னா நிஃப்டி 50 வந்து நேற்று தான் எக்ஸ்பைரி ஆயிருக்கு அப்படிங்கிறனால இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா புது ஸ்லாட்ஸ் அண்ட் புது வால்யூம் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்போ நேற்றோட டேட்டா வந்து இன்னைக்கு வந்து நமக்கு வேலிடாக இருக்காது. ஸோ இந்த ஒரு காரணத்தினால தான் நம்ம வந்து நிஃப்டி 50யோட டேட்டாஸ் பார்க்காம நம்ம சென்செக்ஸோட டேட்டாவை பார்க்குறோம். ஓகே, மூணாவதாக பார்த்தீங்கன்னா நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி டேட்டா. அப்போ இந்த கிஃப்ட் நிஃப்டி டேட்டா வந்து நமக்கு இன்னையோட மார்க்கெட் ஒரு பியரிஷ் மார்க்கெட் ட்ரெண்ட் இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கொடுக்குது. ஏன் அப்படின்னு நமக்கு பார்த்தோம் அப்படின்னா பியரிஷ் மார்க்கெட்டாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு சொல்கிறதுக்கு முக்கியமான ரீசன் என்னென்னா கிஃப்ட் நிஃப்டி வந்து இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராங்கான செல்லிங் ப்ரெஷரில் இருக்குது. அண்ட் நேற்று நமக்கு 3:30க்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிஃப்ட் நிஃப்டி கண்டினியூஸான ஒரு டவுன் ஃபாலிங் நேச்சரில் தான் இருக்குது. ஆனால் நம்மளோட யூஎஸ் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு டைட்டான ஒரு கன்சாலிடேஷன். இப்போ அப்படிங்கும்போது நமக்கு எஃப்ஐஐஸ் அண்ட் குளோபல் இன்வெஸ்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் மார்க்கெட்டும் நிஃப்டி 50 மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையும் குறைஞ்சிக்கிட்டே வருது. இன்ட்ராடேல தான் நம்ம பேசுகிறோம். ஸோ நேற்று கம்பேர் பண்ணும்போது இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா செல்லிங் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது கிஃப்ட் நிஃப்டியில் கன்ஃபார்ம் ஆகுது. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா சென்செக்ஸோடதில் கன்ஃபார்ம் ஆகுது. மூணாவதாக பார்த்தீங்கன்னா நம்மளோட எஃப்ஐஏ பொசிஷன்லையும் கன்ஃபார்ம் ஆகுது. அப்போ இந்த 3 டேட்டாவுமே நமக்கு போதுமான அளவு இருக்குது. என்னென்னா இன்னையோட மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டை வந்து பிரேக் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா, ஸ்ட்ராங்கான சப்போர்ட் நீங்கள் வந்து தெரியலை அப்படின்னா கூட இன்ட்ராடே லோ அண்ட் ஹை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த இன்ட்ராடே லோ அண்ட் ஹையை வந்து பிரேக் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் சைட் புஷ்க்கான ஒரு ஸ்ட்ராங்கான ட்ரெண்ட் இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் இன்னையோட மார்க்கெட்டில் இருக்கிற முக்கியமான இன்ஃபர்மேஷன். அண்ட் இந்த இன்ஃபர்மேஷனை நீங்கள் சார்ட்டை பார்த்து எப்படிலாம் இந்த இன்ஃபர்மேஷனை நான் தெரிஞ்சுக்கிறேன் இல்லை அனலைஸ் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம். வாங்க இப்போ போகலாம் வீடியோக்குள்ளே. ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி நமக்கு இருக்கிற 4 டேட்டா தான். ஸோ ஃபஸ்ட்டு டேட்டா வந்து முன்னாடியிலேருந்து சொன்ன மாதிரியே ஆர்டர்லேருந்தே வருவோம். என்னென்னா எஃப்ஐஐஸோட டேட்டா. இந்த எஃப்ஐஐஸோட டேட்டாவில் நம்ம கொஞ்சம் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த வால்யூம் சேஞ்சு தான். ஸோ நேத்தோட மார்க்கெட்டில் அவங்க வந்து நெட் புல்லிஷாக இருந்தாங்க. ஸோ எஃப்ஐஐஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெட் புல்லிஷாக இருந்தாங்க. இந்த டிஃப்ரென்ஸ் இன் வால்யூம், அதாவது கம்ப்ளீட்டாக, அதாவது புட் சைடு அண்ட் கால் சைடு ரெண்டுமே வந்து புல்லிஷ் மூமெண்ட்டை சப்போர்ட் பண்ணல. பார்த்தீங்கன்னா கால் சைடு வந்து 42,000 குவான்டிட்டிஸ் இருந்திருக்கு. புல் சைடு வந்து கால் சைடு வந்து பார்த்தீங்கன்னா 42,000 குவான்டிட்டிஸ் புல்லிஷ் மூமெண்ட்டில் இருந்திருக்கு. அதே சமயம் நமக்கு புட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா 12,000 குவான்டிட்டிஸ், ஏறக்குறைய 12,000 குவான்டிட்டிஸ். ஸோ டிஃப்ரென்ஸ் நமக்கு பார்க்கும்போது ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 குவான்டிட்டிஸ் வந்து டிஃப்ரென்சஸ் இருக்குது. அப்போது இந்த டிஃப்ரென்ஸ் வந்து 30,000 குவான்டிட்டி வந்து புல்லிஷ் மார்க்கெட்டுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த டிஃப்ரென்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் இதே இது நம்ம இப்போ பார்த்தோம் அப்படின்னா
நேத்தோட மார்க்கெட் நேத்தோட முடிவில் எண்டில் நமக்கு பார்த்தோம் அப்படின்னா எஃப்ஐஸோட வால்யூம் வந்து எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வெறும் நமக்கு கால் சைடு வந்து புல்லிஷா மார்க்கெட் போகும்னு சொல்லி 9,000 குவான்டிட்டியும் புட் சைடு வந்து மார்க்கெட் கீழே போகும் பேரிஷா போகும்னு சொல்லி 24,000 குவான்டிட்டிஸ் இருக்கு. ஸோ ரஃபா 10,000 குவான்டிட்டிஸ் கால் சைடில் இருக்குனாலும் 14,000 குவான்டிட்டிஸ் தான் பார்த்தீங்கன்னா பியர் சைடு மார்க்கெட் வந்து கீழே போகும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு இருக்கு. ஸோ இந்த குவான்டிட்டிஸில் நம்ம கவனிச்சோம் அப்படின்னா நேற்று வந்து நெட் புல்லிஷ்கான சப்போர்ட் பண்ணுற வால்யூம் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 30,000 குவான்டிட்டிஸ். இன்னைக்கு வந்து நெட் பியரிஷா போகும்னு சப்போர்ட் பண்ணுற குவான்டிட்டிஸ் பார்த்தீங்கன்னா அதில் பாதி 14,000 குவான்டிட்டிஸ் இல்லைனா 15,000 குவான்டிட்டிஸ் அப்படிங்கிறத நமக்கு சொல்கிறோம். ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து நேற்று வந்து எவ்வளவு ஸ்ட்ராங்காக மேலே போகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணமோ அதை விட எஃப்ஐஐஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் செல்லிங் கொஞ்சம் கம்மியாக தான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இந்த டேட்டாலேருந்து தெரியுது. அண்ட் ரெண்டாவது டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா. அப்போ இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவில் நமக்கு வந்து பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நமக்கு ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா ஆஃப் த பேங்க் நிஃப்டி வந்து ரொம்ப ரிலையபிளாக இல்லை. ஸோ அப்படிங்கிறனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்செக்ஸில் போகிறோம். இந்த பேங்க் நிஃப்டி எப்போ இருந்து ரிலையபிளாக இல்லாமல் போச்சு அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு வருஷம்னு நினைக்கிறேன். ஆமாம், ஏறக்குறைய ஒரு வருஷம் ஆக போகுது. நமக்கு ஒரு ஸ்கேம் வந்து பேங்க் நிஃப்டியில் வந்துச்சு. அதோட பேர் மறந்துருச்சு. ஸோ என்னென்னா அதிகமாக ஷார்ட் செல்லிங் பண்ணுறாங்க, அதிகமாக வந்து லாங் கால்ஸ் போகிறாங்க. கேண்டில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் டக்குன்னு ஒரு பெரிய க்ரீன் கேண்டில் வரும், டக்குன்னு ஒரு ரெட் கேண்டில் வரும். ஸோ அதெல்லாம் தடுக்கிறதுக்கு நம்மளோட செபி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் எல்லாம் போட்டாங்க. அப்போ இருந்து பேங்க் நிஃப்டி வந்து ஒரு பில்லர்ஸ் மாதிரி அங்கங்கே பொசிஷன்ஸில் பில்லர்ஸ் மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ நம்மளோட நிஃப்டி 50 பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எக்ஸ்பைரி ஆயிடுச்சு நேற்று. அப்போ சென்செக்ஸை பார்க்கும்போது நான் இது சொன்னது தான். அட் த மணி வந்து பார்த்தீங்கன்னா 75,200 இருக்குது. அப்போ இந்த 75,200லேருந்து நமக்கு பக்கத்தில் இருந்துச்சு புட் ஆப்ஷனோட வால்யூம் ஹையஸ்டான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மார்க்கெட் பேரிஷாக போகும் அப்படிங்கிறத நம்பலாம். ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ஹெச்டு பொசிஷன், அதாவது 75,200 எங்கே இருக்குது, நமக்கு வந்து 73,000 எங்கே இருக்குது, 2,000 பாயிண்ட் டிஃப்ரென்சஸ் இருக்குது. 2,200 பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் இருக்கும்போது நமக்கு 73,000 ஸ்ட்ராங்கான ஒரு ஹெச்டு பொசிஷன் வந்து நேற்று வந்து நமக்கு வந்து ஸ்ட்ராங்காக வால்யூம் பில்ட் ஆயிருக்கு. அப்போது நம்ம என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா மார்க்கெட் வந்து கீழே வர்றதுக்கு தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஆனால் ஒருவேளை மேலே போச்சு அப்படின்னா அவங்களோட கேபிட்டலை காப்பாற்றுறதுக்காக நமக்கு வந்து இந்த மாதிரி 73,000 ஹெச்டு பொசிஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அப்போ இது என்ன சொல்லுதுன்னா மார்க்கெட் இன்னைக்கு ஒரு டவுன் ட்ரெண்ட் வரும். அந்த டவுன் ட்ரெண்ட்லேருந்து சில நேரங்களில் நிறையா பேர் எதிர்பார்க்குறாங்க ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஐஸை பொறுத்தளவு, எஃப்ஐ டேட்டாவை பொறுத்தளவு நேத்தோட புல்லிஷ் மூமெண்ட்டோட வால்யூமை விட பாதி தான் என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்னையோட பேரிஷ் மூவ்மெண்ட் வால்யூம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒன்று. ரெண்டாவது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவில் பார்த்தீங்கன்னா ஹெச்டு பொசிஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவில் தெரியுது. அப்போது இந்த பிசிஆர் ரேஷியோ 1.0 இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்னா கால் அண்ட் புட் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருந்திருக்கு நேற்றுன்னு. இது வந்து நமக்கு பிசிஆர் ரேஷியோ மட்டும் கிடையாது. நேத்தோட மார்க்கெட் பார்த்தீங்கன்னா டைட்டான ஒரு கன்சாலிடேஷன். நிறைய பேரும் சொல்லியிருந்தீங்க நோ ட்ரேட் ஜோனுக்குள்ளே தான் இருந்திருக்கு. போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸில் நோ ட்ரேட் ஜோனில் இருந்திருக்கு. நேற்று வந்து நமக்கு ட்ரேட் எதுவும் இல்லைன்னு. அண்ட் 2-3 பேர் கமெண்ட்டும் பண்ணியிருந்தீங்க, ஆமாம் நானும் ட்ரேட் எடுக்கலைன்னு. ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஓகே, அப்போது அதே மாதிரி அப்போது நேற்று இருந்த ஒரு பொசிஷனை தான் இந்த பிசிஆர் ரேஷியோ சொல்லுது கன்சாலிடேஷன் நடந்திருக்கு அப்படிங்கிறது. அப்போ நமக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாவும் அண்ட் பிசிஆர் ரேஷியோ பார்த்துட்டோம். ஆனால் நமக்கு இன்னையோட மார்க்கெட் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டவுன் ட்ரெண்ட் இருக்குன்னு நம்புறதுக்கு ஒரு ரொம்ப பெரிய முக்கியமான டேட்டாவாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி டேட்டா. ஏன் அப்படி சொல்கிறேன்னா நேற்று நமக்கு 330க்கு க்ளோஸ் ஆன ப்ரைஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா இப்போதைய நிலைமை வரைக்கும் நமக்கு கிஃப்ட் நிஃப்டி வந்து ஒரு ஸ்ட்ராங்கான டவுன்ஃபாலிங் கேரக்டரில் தான் இருக்குது. ஸோ அப்படிங்கிறனால இந்த டவுன்ஃபாலிங் கேரக்டர் அண்ட் இந்த கேப் டவுன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150 பாயிண்ட்டுக்கு மேலே இருக்கிறனால மார்க்கெட்டில் ஒரு ஸ்ட்ராங்கான செல்லிங் ப்ரெஷர் இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். அப்போ இந்த ஸ்ட்ராங்கான செல்லிங் ப்ரெஷர்னால நமக்கு வந்து இன்னைக்கு நிஃப்டி அண்ட் சென்செக்ஸில் வந்து ஸ்ட்ராங்கான செல்லிங் ப்ரெஷர் வரலாம். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. நமக்கு நிஃப்டி 50யோட ப்ரைஸ் ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு 19ஆம் தேதியோட லோவஸ்ட் பாயிண்ட்டும் 18ஆம் தேதியோட லோவஸ்ட் பாயிண்ட்டும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ 19ஆம் தேதியோட லோவஸ்ட் பாயிண்ட் வந்து நிஃப்டி 50ல் பார்த்தீங்கன்னா 23,000 இருக்குது. அப்போ இங்கேருந்து மார்க்கெட் வந்து இந்த பாயிண்ட்லேருந்து ஸ்லிப் ஆச்சு அப்படின்னா 23,600 இருக்குது பாருங்கள். இந்த பாயிண்ட்லேருந்து நிஃப்டி 50 ஸ்லிப் ஆச்சு அப்படின்னா நமக்கு இந்த லெவல் வரைக்கும் ஈஸியாக டவுன்ஃபால் ஆகும். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது.
இதே மாரி தான் பார்த்தீங்கன்னா, அப்படியே சார்ட்ட காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ண மாரி தான் இருக்கு பாருங்க. நமக்கு வந்து இது நிஃப்டி 50யோட சார்ட், இது வந்து சென்செக்ஸோட சார்ட். அப்ப சென்செக்ஸும் இப்ப இருக்கிற ரேஞ்ச், அதாவது 75,200 அப்படிங்கிற இந்த ரேஞ்ச பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா, நமக்கு 74,200 வரைக்கும் டவுன்ஃபால் ஆகுறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. 3வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ 3வது நம்மளோட பேங்க் நிஃப்டி நமக்கு கவனிச்சோம் அப்படின்னா, பேங்க் நிஃப்டியோட பிரைஸ் ஆக்ஷன் கொஞ்சம் மாறுபடுது. ஸோ அதனால தான் இந்த கோரிலேஷன் ஃபேக்டர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட்டா இருக்குன்னு சொல்லுவோம். ஆனா பேங்க் நிஃப்டிலயும் பார்த்தீங்கன்னா, நம்ம 18ஆம் தேதியோட லோவஸ்ட் பாயிண்ட் இருக்கு பாருங்க, அது வரைக்கும் டவுன்ஃபால் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப சிறப்பா இருக்கு. அண்ட் இன்னையோட மார்க்கெட்ல டவுன்ஃபால் ஆகும் அப்படின்னு நம்புறதுக்கு ஒரு முக்கியமான டேட்டா வந்து இந்தியா விக்ஸ் டேட்டா. ஏன் அப்படின்னா, இந்தியா விக்ஸ் வந்து ஒருவேளை 20 பக்கம் இருந்துச்சுன்னா டவுன்ஃபால் ஆகாது, கண்டிப்பா குரோத் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா இந்தியா விக்ஸ் வந்து 20லிருந்து மேல போறதுக்கான வாய்ப்பு வந்து இப்போதைய நிலைமையில ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஏன்னா மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, குளோபல் மார்க்கெட் ஒரு ஸ்டெபிலைசேஷனை நோக்கி போயிட்டு இருக்கு. நிறைய நியூஸும் அதே மாதிரி இந்த ஈரான், யுஎஸ், இஸ்ரேலோட வாரும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இம்பாக்ட் இருந்துச்சு. ஆயில் பிரைஸோட இம்பாக்ட்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் நீங்க பாட்டுல நடந்துக்கிட்டே இருங்கன்னு சொல்லி நமக்கு மார்க்கெட் ஸ்டெபிலைசேஷனுக்கு வந்துருச்சு. அப்போ இந்த 20 பக்கம் இல்லாம இப்ப கீழ இருக்கிறனால, இங்க இருந்து நமக்கு பார்த்தீங்கன்னா, இந்தியா விக்ஸ் வந்து ஒரு 20 நோக்கி போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அப்போ இந்தியா விக்ஸ் மேல போச்சு அப்படின்னா, நமக்கு நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் வந்து டவுன்ஃபால் ஆகும். அப்போ இன்னையோட மார்க்கெட்ல நீங்க இந்தியா விக்ஸ் மேல ஒரு கண்ணு வச்சுக்கிட்டீங்கன்னா, இந்தியா விக்ஸோட டைரக்ஷன் பாசிட்டிவாக இருந்திருக்கு. ஸ்டார்ட்டிங்ல வந்து நமக்கு வந்து ஸ்ட்ராங்கான ஒரு கேப் டவுன் இருக்கும். அந்த கேப் டவுன்னால நமக்கு பார்த்தீங்கன்னா, இந்தியா விக்ஸ்ல ஸ்ட்ராங்கான ஒரு கிரீன் கேண்டில் வரும். இந்த கிரீன் கேண்டிலுக்கு அப்புறம் இந்தியா விக்ஸ் எப்படி வந்து ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிறத நீங்க கொஞ்சம் கவனிச்சுக்கிட்டீங்கன்னாவே, இன்னையோட மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் தான் போகுதா அப்படிங்கிறத நமக்கு கன்ஃபார்மா சொல்ல முடியும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கிரீன் கேண்டிலுக்கு அப்புறமும் இந்தியா விக்ஸ் வந்து தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு இன்கிரிமெண்ட்ல இருக்கு அப்படின்னா, நமக்கு மார்க்கெட் வந்து ரெட் கேண்டில்ஸ் கொடுத்து கீழ போறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ நமக்கு வந்து ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்க மாரி, நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 4, 5 நாளா பார்த்தீங்கன்னா, போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ்ல சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் இல்லைனா எக்ஸ்பெனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ் வச்சு ஒரு அழகான ஸ்ட்ராட்டஜி சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ மார்க்கெட்டில் எக்ஸ்பெனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ்லேருந்து கீழே போகும்போது ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு, அதாவது ஒரு புல் பேக் எடுத்துட்டு திருப்பி கீழே வரும் பாருங்க, அப்போ வந்து பொசிஷன் எடுங்க. அண்ட் கண்டிப்பாக அந்த பாக்ஸ் செட்டப் அண்ட் இஎம்ஐயோட ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும். ஸோ இதுதான் நம்மளோட அனாலிசிஸ். கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட். நன்றி, வணக்கம்.